இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியனையிட்ட பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவர் கடலின் மீது நடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே தெளிவாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து கடலின் மீது நடந்து வருகிறார். 25ஆவது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 31ஆவது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இது எங்கெங்க நடக்கும்? எங்கேயாவது நடந்திருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கடல் மேல நடந்து படகுல போறவங்க பக்கத்துல வந்தாங்கன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடல் மேலே நடந்தார்கள் சொல்லுங்க பாப்போம். இதுவரைக்கும் யாருமே அதை செய்யலங்க. ஹிஸ்டரியை காட்டுங்க, வரலாறு சொல்லுங்க பாப்போம். யாராவது செஞ்சாங்கன்னு வரலாறு சொல்லுங்க. கடல் மேல அப்படியே நடந்து போனாங்க. வெறும் காலாலை கடலின் மீது யாரும் நடந்து போனதில்லை. ஏதாவது போட்ல போவாங்க, இல்ல இந்த கடல் மேல சறுக்கக்கூடிய அதை வச்சு போவாங்க. இயேசு கிறிஸ்து எதுவுமே இல்லாம அவர் கடலின் மீது நடந்து வருகிறார். கடலின் மீது நடந்து வருகிறார். உலகத்துல யாருமே அதை செய்யலங்க. இதுவரைக்கும் செய்யல, இனிமேல் செய்ய முடியாது. இயேசு மட்டுமே அதை செய்ய முடியும். ஏன்னா அவருக்கு மட்டுமே அதற்கு வல்லமை இருக்கிறது. யாருக்கும் வல்லமை கிடையாது, முடியாது. கடல் மீது நடந்து வருகிறார். இதை சீசர்களாம் பார்த்து பயப்படுறான், அலறான், ஆவேசம், ஐயோ ஏதோ வருது. ஏசு சொல்றாரு, எப்பா பயப்படாதீங்கப்பா, நான் தான்ப்பா வருறேன், பயப்படாதீங்க, நான் தான் வர்றேன். பேதுரு, ஆண்டவரே நீரே ஆகில் கடல் மீது நடந்து வர்றதுக்கு அனுமதி கொடு வா அப்படிங்கிறார். இயேசு நோக்கி நடக்காம பேதுரு அல்ல அதிகமான கீழே பார்க்கிறான் போது, ஆண்டவரே ரட்சி. நம்ம வாழ்க்கை தாங்க பிரச்சனை. தேவன் அற்புதம் செய்ய முடியாதபடி பிரச்சனை தான். கடல் போல பிரச்சனை வருது, மலை போல பிரச்சனை வருது, கடல் அலைகள் எழும்புகிறது. வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய பிரச்சனை. இயேசுவை பார்த்து நடந்து கொண்டிருக்கிறனா திடீர்னு இந்த அலையை பார்க்கணும். இதான் பிரச்சனை. இயேசுவை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறனா திடீர்னு இந்த அலையை பார்க்கிறோம். இதான் வாழ்க்கையில் பிரச்சனை. அலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா வாழ்க்கையில பிரச்சனை வந்துருங்க. உங்களுக்கு போராட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, போராட்டத்தில் மூழ்கி விடுவீர்கள். போராட்டத்தை தாண்டி போராட்டத்திற்கு முன்பதாக நமக்கு நடந்து சொல்லுகிற ஒருவர் உண்டு. அவர் பாதைகளை நடந்து போனீர்களானால் உங்கள் போராட்டம் மாறும். உங்கள் போராட்டம் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும். ஆனா நீங்க போராட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா போராட்டம் மாறாது. போராட்டத்துக்கு அமிழ்ந்து விடுவீர்கள். அந்த போராட்டத்தை விட்டு உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு, அந்த நெருக்கத்தை விட்டு, அந்த பாடுகளை விட்டு உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு உங்களுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் பாருங்க, அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை நடத்துவார். ஏங்க அவரை பார்க்க மாட்டோம்? நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் இல்ல, பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்பவும் வாழ்க்கையில காலைல எழுந்தோடனே பிரச்சனை, அது இல்ல, இது இல்ல, அப்படி கஷ்டமா இருக்கு, இப்படி கஷ்டமா இருக்கு. எனக்கு பாருங்க, வாழ்க்கையில அங்க அப்படி நல்லா இருந்தேன், இங்க வந்தேன் பாருங்க பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு. இந்த குடும்பத்துக்கு வந்தேன் பாருங்க பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு. இந்த ஊருக்கு வந்தேன் பாருங்க பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு. அங்க எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, நல்லா இருந்தேன். என்னைக்கு இங்க வந்தனோ பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு. இல்ல, அது பிரச்சனை கிடையாது, நீங்க தான் பிரச்சனை. நீங்க இயேசுவை நம்பல, அதான் பிரச்சனை. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கல, அதான் பிரச்சனை. அவருக்கு முழுமையான நம்பிக்கை, நீங்க அவர் மேல முழுமையான நம்பிக்கை வைக்கல, அதான் பிரச்சனை. சில ஆட்கள் வாழ்க்கையில பிரச்சனை ஏன் தெரியுமா? அவங்க தாங்க பிரச்சனை. என்ன அப்படி சொல்றீங்க? அவங்கதான் பிரச்சனைன்னு. நாங்க தான் பிரச்சனையா? ஆமா, பயம். பயம் தான் பிரச்சனை கொண்டு வருது. ஆவிக்குரிய பயம், ஆவிக்குரிய கலக்கம் வந்துட்டாலே பிரச்சனை தானா வந்துடும். எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருந்தா வாழ்க்கையில பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும்.
பிசாசு பாப்பா, இவன் பயப்படுதான், ஒரு சின்ன பிரச்சனை கொண்டு பாப்பா, இவன் பயப்படுதான், அடுத்தால கொண்டு வந்துடும். இவன் பயப்படுதான், அதுக்கு அடுத்தால கொண்டு வந்துடும். இவன் பயப்படுதான், அதுக்கு அடுத்த பிரச்சனை கொண்டு வந்துடும். கொண்டு வந்துட்டே இருப்பான். அந்த பயத்தை விட்டு இயேசுவின் நாமத்துல பயமே வெளியே வந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். ஏன்? பயம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய முடியாதபடி தடை பண்ணிவிடும். இந்த சீஷர்கள் பயந்தாங்க. இந்த பேதுரு பயந்தான். கடல்ல நடக்க சொல்லி பெர்மிஷன் கொடுத்தாரு, வாட்டாரு. இயேசுவை பார்த்து போயிட்டு இருந்தா, திடீர்னு அலைய பார்த்தா, முழுகிறேன் ஆண்டவரை காப்பாத்து, ஆண்டவரை காப்பாத்து. இன்னைக்கு அதான் சொல்லிட்டு இருக்கோம், ஆண்டவரே பிரச்சனை, ஆண்டவரே பிரச்சனை. பிரச்சனையை மாற்றி போடுறோட்டு சொல்லிட்டு அமைதியா இருங்க. பிரச்சனை மாறிடுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு பிரச்சனை மாற்றி போடும் சொல்லிட்டு அமைதியா இருங்க, மாறிடும். அன்னாள் என்கிற ஒரு தேவ மனிதன் நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்க முடியும். இந்த பெண் தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணிட்டு வந்த பைபிள் சொல்லுது, அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. விசுவாசம், ஃபைத். ஆண்டவர்ட்ட சொல்லிட்டே அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு. உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? விசுவாசிப்போங்க, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். விசுவாசிப்போங்க, உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். ஒரு முழுமையுமா நம்புவோங்க, உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அப்படி நண்பர்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்களுமே முழுமையுமா நம்புவதற்கு, உண்மை முழுமையுமா விசுவாசிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீர்கள். இந்த டிவி பார்த்து கொண்டிருக்க ஒருவருக்கு ஆசீர்வாதம், அவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை அடையாளம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை